Dear students, welcome to Maximum KMA channel. 10th standard max chapter 8 exercise 8.3 6 question கான சொல்யூஷன் என்னன்றதை டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த கொஷினில் நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கும். ஸோ கொஷினை படித்து கிளியராக புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். அது எப்படின்றத ஃபுல்லாகவே பார்க்கலாம். A bag contains 12 blue balls. ஓகே, ஒரு பேக் வந்து இருக்குது. இந்த பேக்கில் வந்து ப்ளூ பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ப்ளூ அப்படின்றது BLUE, ப்ளூ வந்து 12 பால்ஸ் இருக்குது. எக்ஸ் ரெட் பால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ரெட் பால்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரெட் பால் வந்து எத்தனை நம்பருன்னு தெரியாது, அதை வந்து எக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்க எல்லாமே கவுண்ட்டு, ஓகேங்களா? இஃப் ஒன் பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம். ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தோன்னா ப்ளூ பால்ஸ் 12 இருக்குது, எக்ஸ் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 12 பால்ஸ் ப்ளூ கலர் ப்ளஸ் ரெட் கலரில் எக்ஸ் பால்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ன்றது எவ்வளோ கவுண்ட்டு நமக்கு தெரியாது. இது மொத்தமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதிலேருந்து ரேண்டமாக ஒரு பாலை நம்ம எடுக்கும் போது இஃப் ஒன் பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம், ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி ரெட். நம்ம எடுக்கக்கூடிய அந்த பால் வந்து ரெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அண்டு கொஷின் நம்பர் 2 நல்லா கவனிங்க. இஃப் 8 more ரெட் பால்ஸ் ஆர் புட் இன் த பேக். ஒரு 8 ரெட் பால்ஸ் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இந்த பேக்குக்குள்ளே சேர்க்குறாங்க. அண்டு இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ ரெட் பால், மறுபடியும் ஒரு பாலை நம்ம எடுக்கிறோம், அந்த பால் ரெட் பாலாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்னா வில் பி ட்வைஸ் தட் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இன் 1. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம புதுசாக வந்து ஒரு ரெட் பாலை அதாவது எடுக்க போகிறோம். எப்போ? ஒரு 8 எக்ஸ்ட்ராவாக ரெட் பால்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பேக்குள்ளேருந்து ஒரு ரெட் பாலை எடுக்கும் போது அந்த ப்ராபபிலிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ட்வைஸ் த ப்ராபபிலிட்டி, 2 தடவை ப்ராபபிலிட்டி இன் 1. 1ன்னா என்ன? 1ல் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் த ரெட் பால். இப்போ இது வந்து ஓல்டாக நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டுன்னு எடுத்துப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறதுனால ஓல்டு. 8 பால்ஸ் ரெட்டை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு நியூவான ப்ராபபிலிட்டி வரும், அதை நியூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ எக்ஸ்னா எத்தனை பால்ஸ் வந்து இருக்குது, அதாவது இந்த ரெட் பால்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ as per சொல்யூஷனில் என்ன கிவன் டேட்டான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நோட் பண்ணிக்கலாம். 12 ப்ளூ பால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ப்ளூ பால்ஸை பின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அது என் ஆஃப் பின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ப்ளூ பால்ஸ்ன்னு நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இந்த ப்ளூ பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 நம்பர்ஸ் இருக்குது. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா த என் ஆஃப் பி அப்படின்றது எனக்கு 12. அதே மாதிரி ரெட் பால்ஸ் வந்து நம்ம எத்தனை கொடுத்துருக்காங்க, தே ஹேட் கிவன் 30 எக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இதை வந்து ப்ராப்பர் என் ஆஃப் த கவுண்ட் என் ஆஃப் ஆர் என் ஆஃப் த ரெட் பால்ஸை வந்து நான் எக்ஸ் நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ டோட்டலாக பேக்குள்ளே எவ்வளோ பால்ஸ் இருக்குன்றது தெரியணும். ஸோ அதுதானே வந்து நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்ம ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ண முடியும். சப்போஸ் நான் ஈவெண்ட்டை ஏ எடுக்கிறேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் நமக்கு ஃபார்முலாம். ப்ராபபிலிட்டி ஃபார் த ரெட் பால்னால் நான் ஆர்ன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ளூ பாலை பின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பி ஆஃப் ஆர் அப்படின்னா என் ஆஃப் த ரெட் பால் டிவைடட் பை என் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய எத்தனை நம்பர்ஸ்ன்னு நமக்கு தெரியணும். நம்ம மொத்தமாக ஓவராலாக எவ்வளோ கவுண்ட் இருக்கும் அதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இந்த பேக்குக்குள்ளே 12 ப்ளூ பால்ஸும் எக்ஸ் ரெட் பால்ஸும் இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் நமக்கு என் ஆஃப் த எஸ். நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தோன்னா 12 ப்ளூ பால்ஸ் இருக்குது ப்ளஸ்ஸு எக்ஸ் பால்ஸ் எத்தனைன்னு தெரியாது, அது என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அது 2, 3, 4, 5 எதுவும் வேணாலும் இருக்கலாம். அப்போ ப்ளூ பால்ஸும் ரெட் பாலும் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஓவராலாக பேக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த பால், அந்த மொத்த பாலோடைய கவுண்ட் எண்ணிக்கை வந்து 12 ப்ளூ பால்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸ் ரெட் பால்ஸ். இந்த எக்ஸ் ரெட் பால்ஸ்ன்றது கவுண்ட் தெரியாது, அதனால் எக்ஸ்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் பர் த கண்டிஷன் அவங்க என்ன கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் இட் வில் பி ரெட், அது ரெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர், பி ஆஃப் ஆர், ஆர்ன்றது இங்கே என்ன ரெட் பால், அதுதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பி ஆஃப் ஆருக்கு ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஆர்ன் பை என் ஆஃப் எஸ்ன்னு எழுதுவோம். இப்போ என் ஆஃப் ஆர் அப்படின்றது நமக்கு எக்ஸ்ன்னு தெரியும், அதாவது எக்ஸ் ரெட் பால்ஸ். நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, 12 ப்ளஸ் எக்ஸ், ஸோ டிவைடட் பை 12 ப்ளஸ் எக்ஸ். இது வந்து பி ஆஃப் ஆர் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்னென்னா, இங்கே 8 more ரெட் பால்ஸை ஆட் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி பேக்குள்ளே எவ்வளோ இருக்குது, இது வந்து ஓல்டு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது. இப்போ நியூ கண்டிஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை கரெக்டாக பார்க்குறோம். கண்டிஷனில்
8 ரெட் பால்ஸ் ஆட் பண்ணுறாங்க. தே ஆர் ஆடிங் 8 மோர், இன்னமும் 8 ரெட் பால்ஸை ஆட் பண்ணுறாங்க. அப்போ 8 ரெட் பால்ஸை ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ் என்ன ஆகும்னா, ஆல்ரெடி ஒரு 12 ப்ளூ பால்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் ரெட் பால்ஸ் இருக்குது, ப்ளஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க 8 ரெட் பால்ஸை மறுபடியும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது கவுண்ட் என்ன ஆகும், இந்த 8 வந்து இன்க்ளூட் ஆகுங்களா. இப்போ 12 8 ஆட் பண்ணுறோம், 20 ப்ளஸ் எக்ஸ் பால்ஸ் வந்து இப்போ இருக்குது. இப்போது இந்த கண்டிஷனில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் த ரெட் பால், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ரெட் பால் அதை R1ன்னு எடுத்துக்கிறேன் நான். கண்டிஷனில் நியூவாக இருக்கக்கூடிய ரெட் பால்ஸ், அப்போது புதுசாக 8 ரெட் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் P ஆஃப் R1 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்றாங்கன்னா, ட்வைஸ் ப்ராபபிலிட்டி P இன் 1. இன் 1ன்னா என்ன, நம்ம அதை P ஆஃப் Rன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதை P ஆஃப் Rன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கொடுத்த கண்டிஷன் 8 ரெட் பால் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸில் என்ன ஆகுது, ஆல்ரெடி 12 ப்ளூ பால்ஸ் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் ரெட் பால்ஸ் இருக்குது. அதுக்கு கூட திரும்ப 8 ரெட் பால்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ பாலுடைய கவுண்ட் எவ்வளோ ஆகும், ஆல்ரெடி 12 ப்ளஸ் ஒரு 8 20 ப்ளஸ் எக்ஸ் ரெட் பால்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நான் கவுண்ட் மட்டும் சொல்கிறேன், இத்தனை பால்ஸ் இத்தனை கலர்ஸில் இருக்குன்னு சொல்லலை. ஓவராலாக பால் வந்து பார்க்கும்போது 12 + 8 20 + எக்ஸ் பால்ஸ் இருக்குது. அது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேசஸ். இப்போ புதுசாக இருக்க கண்டிஷனில் அந்த டைமில் ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க. அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங், புதுசாக ஒரு ரெட் பாலை ஆட் பண்ணதுக்கப்புறமா 8 ரெட் பால்ஸ்லேருந்து ஒரு ரெட் பாலை நம்ம கலெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராபபிலிட்டி அதை வந்து P ஆஃப் R1 எடுத்திருக்கேன். ஏன்னா புதுசாக ரெட் பால்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. இஸ் ட்வைஸ் த ப்ராபபிலிட்டி P ஆஃப் இன் 1. ப்ராபபிலிட்டி என்ன ஃபர்ஸ்ட்டில் கிடச்சிருக்கோ அதுக்கான ப்ராபபிலிட்டி கூட 2 மல்டிப்ளை பண்ணால் அப்போ தான் வந்து நியூவாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒரு ரெட் பாலுடைய ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த P ஆஃப் Rன்றது x/12 + xன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த P ஆஃப் R1 நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபைண்ட் பண்ணணும்ல. நியூவாக இருக்கக்கூடிய P ஆஃப் R1 அப்படின்றது என்ன அப்படின்னா, n ஆஃப் R1 divided by n of the sample space, new sample space ஒன்று கிடச்சிருக்கு, அதை S1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ n of R1 இந்த இடத்துல எத்தனை ரெட் பால்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. அப்போ இந்த இடத்துல n of R1 நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஃபைண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி எக்ஸ் ரெட் பால்ஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த செகண்ட் கண்டிஷனில் ஒரு 8 ரெட் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து இந்த இடத்துல நமக்கு x + 8 n ஆஃப் த S1 நியூவாக இருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 20 + x ஆகிடுச்சு. ஆஸ் பர் த இந்த கண்டிஷனில் இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். P ஆஃப் R1 நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் x + 8 டிவைடட் பை P of R1 x + 8 divided by 20 + x, that is equal to 2 into P of R. இந்த P of Rன்றது இங்கே இருக்குது. இது வந்து ஓல்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் த ரெட் பால்ஸ், that is x divided by நமக்கு 12 + x. இப்போ இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, 2x ஆகிடும். இந்த 12 + x இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இப்போ இந்த 12 + x வந்து டிவைட்லேருந்து இங்கே மல்டிப்ளை ஆகி கூட 8 + 8ம் வந்துடும். இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 into x இருக்குது. இப்போ டிவைடில் இருக்குது, இந்த சைடு வரும்போது இட் வில் பிகம் மல்டிப்ளிகேஷன். நவ் இதை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். 12 into x will become 12x plus 12 into 8. 12 8s are 72. 80 plus 16, 96. 12 into 8 will become 96 plus x into x என்றது x square ஆயிடுச்சு, plus into plus plus and x into 8 என்றது 8x, that is equal to 2 into 20 40x ஆயிடுச்சு, plus 2 into x into x will become x square. ஸோ இந்த டேர்மை மட்டும் நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு மற்ற டேர்மெல்லாம் இங்கே கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 2 x square இருக்குது, இந்த இடத்துல ஒரு x square இருக்குது, இந்த சைடு வரும்போது x square பாசிட்டிவ்லி நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2x square plus 40x நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைட் கொண்டு வரும்போது த்ரூ அவுட்டாக இது எல்லாமே மைனஸ் ஆகிடும். இது -x² ஆகிடுச்சு. அடுத்ததாக இங்கே ஒரு 12x, இது ஒரு 8x ஆட் பண்ணோன்னா 20x அந்த சைடில் போகும்போது -20x ஆகிடுச்சு. இந்த பார்ட் ஓவர். இந்த 96 will become -96, that is equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை சால்வ் பண்ணுறோம். 2x² - x²ன்றது x² ஆகிடுச்சு. 40xல் 20x மைனஸ் பண்ணோன்னா நமக்கு +20x -96.
now இது வந்து ஒரு quadratic equation. இந்த quadratic equation இப்போ factorization பண்ணணும். x squared கோஎஃபிஷியன்ட் வந்து 1 and 96 மைனஸில் இருக்குது, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா -96 ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் -96, பட் ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸில் 20 வரணும். ஸோ நம்ம இதுக்கு தனியாக வந்து இதை நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் மெத்தட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா it will become 24 into 4 4 4s are 16, ரிமைண்டர் 1, 4 2s are 8 + 1 9 ஆகிடுச்சு. அண்ட் இந்த 20 ப்ளஸில் இருக்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல நெகட்டிவ் சைனை ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு யூஸ் பண்ணுறோம். 24ஐயும் -4ஐயும் ஆட் பண்ணால் 20 ஆகிடும். 24ஐயும் -4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -96. ஸோ இந்த 20x பதிலாக ஒரு 24x ஒரு -4x இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். x² + 24x -4x -96. ஸோ காமனாக ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸில் இருக்கக்கூடியதும் ரெண்டாவது ரெண்டு டேர்மில் இருக்கக்கூடியதும் வெளியில் நம்ம எடுப்போம். அது ரெண்டுத்துலேருந்து எக்ஸை நம்ம காமனாக எடுத்துட்டோம்னா it will become x + 24 and -4 இங்கே வெளியில் எடுத்துட்டோம்னா x + 24 that is equal to 0. அண்ட் ஃபைனலாக இது ரெண்டுத்துலேயுமே x + 24 இருக்குது. அந்த x + 24 நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறமா x - 4 into x - 4. ஹியர் இந்த இடத்துல x + 24 உடைய வேல்யூ 0 and x - 4 உடைய வேல்யூவும் 0. இப்போ x = -24 வருது. இந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ண முடியாது, இதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். ஏன்னா நெகட்டிவில் வந்து பால்ஸ் எப்பவுமே இருக்காது. ஸோ x = 4ன்ற இந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது என்னென்னா x உடைய வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x = 4 வந்துடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒனில் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ரெட் பால் P of R என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ P of R அப்படின்றது x divided by 12 plus x. இங்கே எக்ஸோட வேல்யூ 4, இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இப்போ மேலே வந்து 4 + 12 + 4 divided by 16 கேன்சல் பண்ணோன்னா 1 times 4 times 1/4 வந்து P of R. ஃபர்ஸ்ட் ஒனுக்கான சொல்யூஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன் வந்து இந்த ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ P of R1 இப்போ நியூவாக இருக்கக்கூடிய ட்வைஸ் த ப்ராபபிலிட்டி நான் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஃபைண்டுன்னு இந்த இடத்துல எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸோடைய வேல்யூவும் இந்த P of R வேல்யூ தான் நம்ம இந்த கொஷனில் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.